அனைவருக்கும் வணக்கம். இன்று நமது சேனலில் நாம் பார்க்கக்கூடிய தலைப்பு மறுபிறவி என்றால் என்ன? மறுபிறவிக்கு அர்த்தங்கள் ஏற்கனவே இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. என்னவென்றால், நாம் இந்த பிறவியில் வாழ்ந்து முடிந்த பிறகு மீண்டும் ஒரு புதிய ஒரு பிறவி எடுப்பதை மறுபிறவி என்று சொல்வார்கள். இன்னும் சிலர் நாம் இரவில் தூங்கி காலையில் எழுந்திருக்கும் ஒவ்வொரு தினமும் நமக்கு மறுபிறவி என்றும் சொல்லுவார்கள். இன்னும் ஒரு சில பேர் ஒரு தாய் குழந்தை பெற்றெடுத்து மீண்டும் வருவது கூட அந்த தாய்க்கான ஒரு மறுபிறவியாக இங்கே சொல்வார்கள். இந்த மூன்றையும் தாண்டி மறுபிறவிக்கு மேலும் சில விளக்கங்கள், நான் புரிந்து வைத்திருக்கும் சில விளக்கங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்கின்றேன். நாம் பிறந்தது முதல் இன்று வரை ஒவ்வொரு பருவங்களையும் கடந்து வந்திருப்போம். அதாவது குழந்தை பருவம், இளமை பருவம், வாலிப பருவம், இப்படி ஒவ்வொரு பருவங்களை கடந்து வந்திருப்போம். அப்படி ஒவ்வொரு பருவங்களை கடந்து, அதாவது ஒரு பருவங்களை முடிந்து இன்னொரு பருவங்களை நாம் ஆரம்பிக்கும் பொழுது கூட அது நமக்கான ஒரு மறு பிறவியாக நான் பார்க்கின்றேன். குழந்தை பருவத்திலிருந்து நாம் இளமை பருவத்திற்கு வருவது கூட ஒரு மறுபிறவி. இளமை பருவத்திலிருந்து வாலிப பருவம் வருவது ஒரு மறுபிறவி. வாலிப பருவத்திலிருந்து முதுமை பருவம் அடைவது கூட ஒரு மறுபிறவி தான். ஏனென்றால் இந்த பிறக்கக்கூடிய மனிதர்களில் இந்த பருவங்களை கடக்காமலே எத்தனையோ பேர் மரணம் அடைந்திருக்கின்றார்கள். அந்த வகையில் பார்த்தால் நாம் ஒவ்வொரு பருவங்களை கடந்து வருவது கூட ஒரு மறுபிறவியாகத்தான் இங்கே நான் பார்க்கின்றேன். மேலும் கடந்த கால துக்கங்களில் எல்லோருக்கும் கடந்த காலத்தில் மறக்க முடியாத, நம்மளை ஆழ்ந்த துக்கத்தில் ஆழ்த்தக்கூடிய ஒரு சம்பவங்கள் நடந்திருக்கும். அது அந்த காலத்திற்கான சம்பவங்கள் தான். அந்த காலத்தில் நடந்த சம்பவங்களை நாம் இந்த காலத்தில் மறக்காமல் அதை சுமந்து கொண்டிருந்தால் அது கூட அந்த பிறவியாக பார்க்கின்றேன். அப்பொழுது யார் ஒருவர் கடந்த கால துக்கத்திலிருந்து விடுபட்டு சுத்தமாக முழுமையாக அந்த துக்கத்திலிருந்து விடுபட்டு நாம் அடுத்த ஒரு புது வாழ்க்கையை ஆரம்பிக்கும் பொழுது அது கூட ஒரு மறுபிறவியாக நான் பார்க்கின்றேன். எப்படி என்றால், இங்கே அனைவருக்கும் ஏதோ ஒரு வகையில் ஏதோ ஒரு பிரச்சனையோ துக்கம் தரக்கூடிய ஒரு செயலோ நடந்து கொண்டு தான் இருக்கின்றது. எல்லோராலும் அந்த நிகழ்வுகளை கடக்க முடியாமல் இந்த காலத்தில் இந்த கால நிகழ்வுகளை வாழ முடியாமல், அதாவது ஒவ்வொரு காலத்திலும் நமக்கான வாழ்க்கை இருக்கின்றது. குழந்தை பருவம் என்றால் அதற்கான ஒரு வாழ்க்கை இருக்கின்றது. இளமை பருவம் என்றால் அதற்கான ஒரு வாழ்க்கை இருக்கின்றது.
வாலிப பருவம் என்றால் அதற்கான ஒரு வாழ்க்கை இருக்கின்றது. முதுமை பருவம் என்றால் அதற்கான ஒரு வாழ்க்கை இருக்கின்றது. இப்படி அந்தந்த பருவத்தில் நம்மால் வாழ முடியாமல் இப்போது நம்ம எந்த பருவத்தில் இருக்கின்றோமோ இந்த பருவத்துக்குரிய வாழ்க்கையை நம் வாழாமல் போன பருவத்தில் நமக்கு நடந்த நிகழ்வுகளை நாம் சுமந்து கொண்டு நாம் துக்கமடைந்து கொண்டு வாழ்ந்தால் அது போன பிறவிக்கான வாழ்க்கையாக தான் இங்கே பார்க்கின்றேன். அப்படி இந்த பருவத்திற்கான வாழ்க்கையை நாம் வாழ முடியாத அளவுக்கு நாம் துக்கத்தில் மாட்டியிருக்கும் பொழுது நாம் இன்னும் ஒரு பழைய பிறவியான வாழ்க்கை தான் இங்கே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்போது யார் ஒருவர் கடந்த கால துக்கத்திலிருந்து நான் சொல்வது முழுமையாக விடுபட்டிருக்க வேண்டும். ஒரு துளி அளவு கூட அந்த நிகழ்வுகள் மறக்காமல் இருக்கலாம், ஆனால் அதற்கான காயங்கள் நம்மால் கண்டிப்பாக மறந்திருக்க வேண்டும், நம்மை விட்டு விலகி இருக்க வேண்டும். அப்படி யார் ஒருவர் கடந்த கால வாழ்க்கையில் ஏற்பட்ட அந்த சம்பவங்களிலிருந்து அந்த காயங்களிலிருந்து தன்னை முழுமையாக விடுபட்டு இப்போ இருக்கக்கூடிய இந்த பருவ வாழ்க்கையை யார் வாழ ஆரம்பிக்கிறார்களோ அதுவும் இங்கே ஒரு புது மறு பிறவியாக தான் இங்கே நான் பார்க்கின்றேன். நமக்கு போன பிறவி நாம் எப்படி இருந்தோம் என்று நமக்கு தெரியாது. அடுத்த ஜென்மத்தில் நாம் என்னவாக பிறக்கப் போகின்றோம் என்பது நமக்கு தெரியாது. இந்த பிறவி நாம் பார்க்கக்கூடியதாக இருப்பதால் இந்த பிறவி நிஜம். அதனால் இந்த பிறவியில் நம்மளால் ஒவ்வொரு வினாடியும் நிகழ்காலத்தில் இருப்பதன் மூலம் நாம் ஒரு மறுபிறவி எடுத்து நம்மளால் எப்பொழுதும் ஒரு அமைதியான வாழ்க்கை வாழ முடியும் என்றால் அது நம் கையில்தான் உள்ளது. அதற்கு நாம் செய்ய வேண்டிய விஷயங்கள், நிகழ்காலத்தில் நீங்களும் வாழ வேண்டும் என்றால் சும்மா நம்ம நிகழ்காலத்தில் வாழ்கிறதுனா நம்ம நினச்சோன்னே வாழ்ந்துட முடியாது. நினச்சோன்னே நம்ம கடந்த கால துக்கத்திலேருந்து வெளியே வர முடியாது. நம்ம நினச்சோன்னே எதிர்காலத்தில் பற்றின சிந்தனை இல்லாமல் இருக்க முடியாது. அந்த நிகழ்காலத்தில் வாழ்வதற்கும் நமக்கு தியானம் மூலமாக நாம் செய்யக்கூடிய செயல்கள் அனைத்தும் தியானம் மூலமாக நாம் சரிப்படுத்தி கொண்டால், தியானம் மூலமாக நம்மால் உள்ளுக்குள் இருக்கக்கூடிய நம்ம பழைய எண்ணங்களை, உள்ளுக்குள் எவ்வளோ எண்ணங்கள் தேங்கி இருக்குது. நம்ம எத்தனை ஆண்டுகள் வாழ்ந்தாலும் கடந்த காலத்தில் வாழ்ந்த எத்தனையோ எண்ணங்கள் நமக்குள் இன்னும் புதைந்து இருக்கின்றது. அந்த எண்ணங்களை வெளியேற்றுவதற்கு எந்த ஒரு கருவியும் கிடையாது. தியானம் மட்டுமே நம் பழைய எண்ணங்களையும் பழைய கசப்பான அனுபவங்களையும் நமக்குள்ளே இருக்கும் துக்கங்களையும் முழுமையாக வெளியேற்றி நம்மை ஒரு நிகழ்காலத்தில் ஒவ்வொரு நிமிடமும் நம்மை வாழ வைப்பதற்கு இந்த தியானம் நமக்கு மிகவும் பெரியதாக இருக்கிறது. அதனால் அனைவரும் நிகழ்காலத்தில் ஒவ்வொரு வினாடியும் மறுபிறவி எடுத்து நம் வாழ்க்கையை மிகவும் அமைதியாக நம்மால் வாழ முடியும் என்று என் அனுபவ ரீதியான உண்மையை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்கின்றேன். இது என்னோட அனுபவ ரீதியான உண்மைகள். எனக்கு கிடைத்த அனுபவங்களும் உங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்பதற்காக நீங்களும் தினமும் ஒரு அரை மணி நேரமோ 1 மணி நேரமோ தியானம் செய்து கடந்த கால வாழ்க்கையிலிருந்து விடுபட்டு நிகழ்காலத்தில் வாழ வேண்டும் என்று நினைக்கின்றேன். மீண்டும் வேற ஒரு தலைப்பில் சந்திப்போம்.